தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளில் ஜனவரி 12ஆம் தேதி இலங்கை கொடியை பறக்க விடுவோம் என வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் அபிவிருத்தி தொடர்பாக இந்தியாவுடன் செய்து கொள்ளவிருக்கும் புதிய உடன்பாடு குறித்து நேற்றிரவு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வலுசக்தி அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதன்போது அவர் திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவிற்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொய்யான செய்திகளை பரப்புகின்றனர். ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கைகளுக்கு இந்த எண்ணெய் தாங்கிகளை பெற்றுக் கொடுத்துள்ளோம். இப்போது நாம் முன்னெடுக்க உள்ள இருதரப்பு அபிவிருத்தி வேலை திட்டங்களின் ஊடாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள 24 எண்ணெய் குதங்கள் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் துணை நிறுவனம் மூலமாக நிர்வகிக்கப்படும் 61 எண்ணெய் தாங்கிகளையும் சேர்த்து 85 எண்ணெய் தாங்கிகளின் நிர்வாகம் அதிகாரம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வசமே இருக்கும். லங்கா IOC-இடம் 14 எண்ணெய் தாங்கிகளே இருக்கும். இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை மீண்டும் எமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளமை எமக்கு கிடைத்த பாரிய வெற்றியாகும். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் எண்ணெய் தாங்கிகளுக்கு சென்ற எமது அதிகாரிகளை இந்திய அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதுடன் இந்தியாவின் நேரடி தலையீட்டில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகளை கைது செய்தனர். இந்த சம்பவம் ராஜதந்திர மட்டத்தில் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இவ்வாறு தண்டிக்கப்பட்ட எமது அதிகாரிகள் எதிர்வரும் 12ஆம் தேதி திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளில் இலங்கை கொடியை பறக்க விடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முகத்தை காட்டுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், தமிழரசு கட்சி இந்தியாவுக்கு ஒரு முகத்தையும் சர்வதேசத்துக்கு ஒரு முகத்தையும் தென்னிலங்கைக்கு இன்னொரு முகத்தையும் தமிழ் மக்களுக்கு மற்றொரு முகத்தையும் காட்டுகிறது. சுமந்திரன் தொட்டிலையும் ஆட்டிக்கொண்டு பிள்ளையை கிள்ளி விடுகிறார். 13ஆம் திருத்தம் பயனில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்த கருத்து மிகவும் வேடிக்கையானது. இருக்கக்கூடிய விடயங்களை நடைமுறைப்படுத்த கோருவது தவறல்ல. அரசியலமைப்பை போற்றி பாதுகாப்போம் என்று கூறுபவர்கள் இதனை நிறைவேற்ற வேண்டும். தமிழரசு கட்சி பொதுஜன வாக்கெடுப்புக்கு ஏன் தயங்குகிறது? இலங்கை அரசுக்கு நோக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சியின் ஒரு பகுதியினர் செயல்படுகிறார்களா என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. சுமந்திரனது இல்லத்தில் தயாரிக்கப்பட்ட வரவை இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு நிராகரிக்கின்றது. இரண்டிலும் சுமந்திரன் நின்று கொண்டிருக்கின்றார். இதனை தெளிவுபடுத்த வேண்டும். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்க வேண்டியது தமிழரசு கட்சியின் கடமை. வரவை தயாரிக்கும் குழுவில் சுமந்திரன் இருந்து கொண்டு அதை அவரது கட்சியை நிராகரிக்கின்றது என்றால் இதன் அர்த்தம் என்ன? தமிழரசு கட்சி அந்நியப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டு இருக்கின்றது. 13வது திருத்தம் நிரந்தர தீர்வல்ல என்றும் அவர் தெரிவித்தார். அரசு பணியாளர்களுக்கு 5000 ரூபாய் சம்பள உயர்வு, சமுர்த்தி கொடுப்பனவு உயர்வு உள்ளிட்ட 229 பில்லியன் ரூபாய் பொருளாதார நிவாரண பொதியை அரசாங்கம் அறிவித்துள்ளது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச நேற்றிரவு நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். அமைச்சரவை கூட்டத்தில் பெறப்பட்ட ஒப்புதலுக்கு அமைய அவர் இந்த பொருளாதார நிவாரண பொதி தொடர்பான விவரங்களை அறிவித்துள்ளார். இதற்கமைய அரச பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் சிறப்பு கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. சமுர்த்தி பயனாளிகளுக்கு மேலதிக கொடுப்பனவாக ஜனவரி மாதம் முதல் 1000 ரூபாய் வழங்கப்படும். வீட்டு தோட்டங்களுக்கான ஊக்குவிப்பு பொதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் 200 பெர்ச்சஸ் வரையிலான வீட்டு தோட்டங்களில் பயிர்களை வளர்ப்பதற்கு 5000 ரூபாயும், 20 பெர்ச்சஸிலிருந்து 1 ஏக்கர் வரையிலான வீட்டு தோட்டம் வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 20,000 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அறிவித்துள்ளார். தற்போது பரவி வரும் ஒமிக்ரோன் திரிபு காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடும் வல்வெட்டித்துறை பட்ட திருவிழாவை காலவரையின்றி ஒத்திவைக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். வல்வெட்டுத்துறையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வல்வெட்டுத்துறை பட்டத்திருவிழா ஏற்பாட்டாளர்களை தொடர்பு கொண்டு தற்போதைய சூழ்நிலையில் அதனை நடத்த வேண்டாம் என கூறியுள்ளேன். அதனையும் மீறி நிகழ்வை நடத்த முற்படுபவர்களாக இருந்தால் வல்வெட்டுத்துறை நகரசபை இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கியுள்ளோம். அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்பதுடன் தேவைப்பட்டால் நீதிமன்றம் மூலமாக பட்டத்திருவிழாவை தடுக்க முற்படுவோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்னும் 1 மாத கால பகுதியில் தற்போது ஆதிக்கம் செலுத்தும் டெல்டா திரிபை மிஞ்சி ஒமிக்ரோன் திரிபு ஆதிக்கம் செலுத்துவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தொற்றுநோய் நிபுணர் மருத்துவர் நதிகா ஜனகே சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார்.
ஒமக்ரோன் திரிபு 10 பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றில் 2 மருத்துவமனைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சமூகத்திலிருந்து ஒமக்ரோன் வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அது இப்போது பரவக்கூடும் என்ற உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பண்டிகை காலத்தில் மக்களின் நடத்தைகளால் ஒமக்ரோன் திரிபு வேகமாக பரவும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கம் அறிவித்துள்ள 229 பில்லியன் ரூபாய் பொருளாதார நிவாரண பொதிக்கு மேலதிகமாக அத்தியாவசிய பொருட்களுக்கான வரிகளும் நீக்கப்படுவதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறிப்பாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும். பருப்பு, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, சீனி உள்ளிட்ட பொருட்களுக்கு வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெரும்போக்கத்தில் நெல்லின் கொள்முதல் விலை 75 ரூபாவாக அதிகரிக்கப்படும். தற்போது 50 ரூபாவுக்கு நெல் கொள்வனவு செய்யப்படும் நிலையில் 25 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும். இந்த நடவடிக்கையால் நுகர்வோர் விலை அதிகரிப்பை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. அதற்கான செலவை அரசு ஏற்கும் என்றும் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்தவை ராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்தவின் பங்கு குறித்து ஜனாதிபதி அதிருப்தி வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்க அமைச்சராக பதவி வகித்து அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிக்க வேண்டாம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெலுக்கந்த பொது சந்தைக்கு விஜயம் செய்த ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் விவசாய அமைச்சு முற்றாக தோல்வியடைந்து விட்டதாக அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் வேலை திட்டங்களை விமர்சித்துள்ளார். இந்நிலையிலேயே சுசில் பிரேமஜாயந்த வகித்த கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சு பதவி SP திசாநாயக்கவுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. SP திசாநாயக்க தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வல்வெட்டித்துறையில் நடத்தப்பட உள்ள பட்ட திருவிழா அம்மண்ணுக்குரிய பெருமையுடன் நடாத்தப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் இன்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், நீண்ட இனவழிப்பையும் தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் முறையற்ற விதத்தில் பறிப்பதும் என கொடூர ஆட்சி நடத்தும் இந்த அரசாங்க அமைச்சர்களினது பிரசன்னத்துடன் அவர்களின் அனுசரணையுடன் எதிர்வரும் தைப்பொங்கல் தினத்தன்று வல்வெட்டித்துறையில் இடம்பெறவுள்ள பட்ட திருவிழாவானது வல்வெட்டித்துறை மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்யும் துரோகமாகும். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஐநா மனிதுரிமை பேரவையில் எழுத்துமூல அறிக்கையை இலங்கை அரசாங்கம் சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலையை நடத்திய ராஜபக்ஷ குடும்பத்தினரை பிரதம விருந்தினராக அழைத்து இந்த பட்ட திருவிழா நடாத்துவது 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இனப்படுகொலையை சர்வதேச அரங்கில் இருந்து இல்லாது செய்வதற்குரிய அரசாங்கத்தின் ராஜதந்திர நடவடிக்கையே இது. நீண்ட காலமாக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எதிர்பார்த்திருக்கும் இந்த நேரத்தில் அவர்களின் முயற்சி வீண் போகும் வகையில் இந்த செயல்பாடு சர்வதேசத்தினுடைய பார்வையை இனப்படுகொலை புரிந்தவர்களை அழைத்து இந்த பட்ட திருவிழாவை நடாத்துவதானது சர்வதேச அரங்கில் இருந்து இலங்கை அரசாங்கத்தை தப்பிப்பதற்கு உரிய சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுக்கும். ஆகவே ஏற்பாட்டாளர்கள் இதை கவனத்தில் கொண்டு பட்ட திருவிழா அரசியல் கலப்படமற்ற வகையில் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. உடனடியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த புதிய நடைமுறையை கைவிட்டு இந்த மண்ணில் காலகாலமாக நடைபெற்று வரும் பட்ட திருவிழா போன்று இம்முறையும் நடைமுறைப்படுத்த முன்வருமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் அலுவலர் ஒருவர் நேற்று தாக்கப்பட்டமையை கண்டித்து அலுவலகம் முன்பாக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவரை கடையின் பொருட்களை வீதியின் ஓரத்தில் இருந்து அப்புறப்படுத்துமாறு சபை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது வியாபாரத்தில் ஈடுபட்ட நபர் அலுவலர்களை தள்ளிவிட்டு தாக்க முற்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் செய்துள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக சபையின் செயலர் ஊடாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசு அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் முறைப்பாட்டிற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியும் போராட்டம் இன்று காலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கிய நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
அண்மையில் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் கூறிய ஆயுதத்தினால் நபரொருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு A9 வீதியை மறித்து பெருந்திரளானவர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சம்பவத்தில் கொல்லப்பட்ட நபரின் இறுதிக் கிரிகையை இன்று முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் அவரது உடலை வீதியில் வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ஆர்ப்பாட்டம் காரணமாக A9 வீதியின் பரந்தன் பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் தற்போது வரை 36 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் இவ்வருடம் கடந்த 3 நாட்களில் 2 கொரோனா மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் மாவட்டத்தில் தற்போது வரை 36 கொரோனா மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு மொத்தமாக 3161 பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருந்தது. இவர்களில் 34 பேர் மரணத்தை தழுவிக்கொண்டார்கள். இதேவேளை 2022ஆம் ஆண்டினுடைய முதல் 3 நாட்களில் 8 பேர் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 2 பேர் இறந்திருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்தில் கடந்த நவம்பர் டிசம்பரினுடைய ஆரம்ப பகுதியில் கோவிட் தொற்று நோயாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டு தற்போது வீழ்ச்சியடைந்து வருகின்ற போதிலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களினுடைய இறப்புகள் கடந்த நவம்பர் மாதத்தின் பின் மொத்தமாக 13 ஏற்பட்டிருக்கின்றது. இவர்களில் 2 தவிர ஏனையவர்கள் தடுப்பூசியினுடைய 2 டோஸ்களையும் செலுத்திய பின்னர் 3 மாதங்கள் கடந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவே தடுப்பூசியை பெற்று கொண்டவர்கள் 3 மாதங்கள் 2வது தடுப்பூசி பெற்றுக்கொண்டு அந்த காலம் கடந்திருந்தால் கட்டாயமாக தமது மேலதிக வலுவூட்டல் அல்லது பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு 1வது தடுப்பூசியை 20 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 83% 2வது தடுப்பூசியை 20 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 75% பெற்றிருந்தார்கள். எனினும் இதுவரையில் 30 வயதுக்கு மேற்பட்ட மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசியை மொத்தமாக 30% மாத்திரமே பெற்றிருக்கின்றார்கள். இந்த மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதை ஊக்கப்படுத்தும் நோக்கத்தோடு நாங்கள் அடுத்த 2 வாரங்களில் அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், சங்கங்கள் போன்றவற்றில் நேரடியாக சென்று இந்த தடுப்பூசிகளை வழங்க இருக்கின்றோம். இவ்வாறான தடுப்பூசி சேவை தேவையானவர்கள் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையினுடைய 023 222 2916 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை தொடர்பு கொண்டு பதிவுகளை மேற்கொள்ள முடியும். இவ்வாறான நடவடிக்கைகள் நாளை முசலி பிரதேச செயலகத்திலும் வெள்ளிக்கிழமை மாவட்ட செயலகத்திலும் இடம்பெற இருக்கின்றது. வாரியபோல பிரதேச சபையின் தலைவர் பதவியில் இருந்து திலகரத்ன பண்டார திசாநாயக்கவை நீக்கும் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் அமுலாகும் வகையில் திலகரத்ன பண்டாரு வாரியபோல பிரதேச சபையின் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது குறித்த விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. வடமேல் மாகாண ஆளுநர் அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் வசந்த் கரனகொடவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மலேரியா நோயாளி ஒருவர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 1 மாதத்தில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அடையாளம் காணப்பட்ட 3வது மலேரியா நோயாளர் இவர் ஆவார். குருநகர் பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து அண்மையில் நாடு திரும்பியிருந்தார். முன்னதாக மல்லாக மற்றும் ஆனைக்கோட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருவர் மலேரியா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பசுமை விவசாய திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி செயலாளர் நாயகம் கன்னி விக்னராஜாவுக்கும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் இடையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னி விக்னராஜா ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் உதவி நிர்வாகியாகவும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணியகத்தின் பணிப்பாளராகவும் உள்ளார். 2021 பேண்தகு அபிவிருத்தி அறிக்கையில் இலங்கை கடந்த ஆண்டை விட 7 புள்ளிகள் அதிகரித்து 165 நாடுகளில் 87வது இடத்தை பெற்றுள்ளதாக திருமதி விக்னராஜா தெரிவித்தார்.
தெரிவித்தார். இந்நிலையை மேலும் மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் பசுமை விவசாய திட்டத்திற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. கோவிட் தொற்றினால் ஏற்பட்டுள்ள சமூக பொருளாதார தாக்கம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு இலங்கை எடுத்து வரும் நடவடிக்கைகளை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்றத்திற்கான நிலையான தீர்வுகள் கொண்ட பசுமையான இலங்கையை உருவாக்குவதற்கான ஜனாதிபதி செயலணி மற்றும் பொருளாதார மீட்பு மற்றும் வறுமை ஒழிப்புக்கான செயலணி உள்ளிட்ட முறையான கட்டமைப்பு ஒன்று இதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். தமது பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வு கிடைத்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடக குழு ஆகியவற்றின் உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். பிரதமருடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அரச மருத்துவ அதிகாரி சங்கம் இடமாற்ற சபை தொடர்பில் நிலவிய பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வு கிடைக்க பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நிர்வாக சபை வைத்திய உத்தியோகத்தர் தொடர்பில் ஆராய பிரதமர் குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடக குழு ஆகியவற்றின் உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் குறிப்பிட்டுள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நீக்கிவிட்டு குறைபாடுகளை சரி செய்து 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தனி கட்சி ஒன்றினால் மீண்டும் அரசாங்கத்தை அமைக்க முடியாது. இதனால் திருடர்கள் ஊழல்வாதிகள் இல்லாத புதிய கூட்டணி அரசாங்கத்தின் கீழ் விரிவாக்க தேசிய கொள்கையை உருவாக்கி புதிய பயணத்திற்கு தலைமை தாங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாராக இருக்கின்றது. பிரதேச சபை முதல் நாடாளுமன்றம் வரை அனைத்து இடங்களிலும் திருடர்கள் இருக்கின்றனர். பிரதேச சபைகளில் மணல் அனுமதி பத்திரம் மூலம் தரகு பணம் பெறுகின்றனர். நாடாளுமன்றத்திற்கு சென்றதும் திட்டங்கள் விலை மனுக்களின் மூலம் தரகு பணம் பெறுகின்றனர். அரசாங்கம் சுசில் பிரேமஜெயந்தவுக்கு கிரிக்கெட் போட்டியில் போன்று ஒரு பந்தில் 6 ஓட்டங்களை எடுத்தது போல் செய்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு நியாயமான சலுகைகளை வழங்குவது அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த விசேட பொருளாதார நிவாரண பொதியொன்றை அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், புதிதாக நாணயங்களை அச்சிடாமல் இந்த சலுகைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அவ்வாறு செய்யாவிட்டால் அதன் விளைவுகளை எம்மால் அனுபவிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.